இன்னைக்கு ஓபியில் ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்களோட கம்ப்ளைண்ட் வந்து குழந்தை அசைவு குறைவா இருக்குங்கிறது தான். குறைவுனா எவ்வளோ இருக்குமா? இல்ல மேடம், எனக்கு முன்னாடிலாம் அதிகமா குழந்தை அசைவு தெரிஞ்சது. இப்போ ரொம்ப குறைவா இருக்கு ஒரு 1 வீக்கா. அதனால பயமா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் சொல்றேன், குழந்தை அசைவு குறைவா இருக்குன்னா பயப்பட வேண்டாம். அப்போ உங்களுக்கு நார்மலா குழந்தை அசைவு எவ்வளோன்னு தெரிஞ்சாதான் நீங்க பயப்படலாமா வேணாமான்னு உங்களுக்கு தெரிய வரும். குழந்தை அசைவு அம்மாக்கு 5th மந்த்லேருந்து தெரிய ஆரம்பிக்கும். 1 ஹார்க்கு ஒன்ஸ் ஒரு குழந்தை அசைவு இருந்தாலே போதும். ஒரு நாளுக்கு 10 to 12 டைம்ஸ் குழந்தை அசைவு இருக்குது நார்மல். அதை விட குறைவா இருந்தா நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம். ஆனா குழந்தையோட அசைவு 7th மந்த் to 8th மந்த் அதிகமா இருக்கும். ஏன்னா குழந்தை சைஸ் சின்னதா இருக்கும். சுத்தி இருக்கிற ஃப்ளூயிட் லைக்கர் சொல்லாது அதிகமா இருந்தாலும் குழந்தை ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். டெலிவரி கிட்ட வர வர 9th மந்த்துக்கு அப்புறமா தண்ணி லெவல் கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிக்கும். குழந்தையோட சைஸ் பெருசாகும். ஸ்பேஸ் கம்மியா இருக்கிறதுனால குழந்தை அசையும். பட் உங்களால ஃபீல் பண்றது கம்மியா இருக்கும். அதே சமயத்துல கம்ப்ளீட்டா ரொட்டேஷன் இல்லாம ஏதோ ஷேக்கிங் மூமெண்ட்ஸ் இருக்கும். அதனால உங்களுக்கு குழந்தை அசைவு குறைவா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் தவிர, அதாவது 10 to 12 டைம்ஸ் குழந்தை அசைவதை நீங்க வாட்ச் பண்ணா போதும். மற்றபடி பயப்பட வேண்டாம். அதே சமயத்துல குழந்தை அசைவு கம்மியா நீங்க ஃபீல் பண்ணா கண்டிப்பா டாக்டரை விசிட் பண்ணுங்க.